அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த பெரிய டிவி நேயர்களே, நமது வாராந்த மனாப் இஸ்லாம் நிகழ்ச்சியிலே அல்லாஹ்வின் கிருபையினால் 273வது வாரத்திலே உங்களை சந்திக்கிறேன். வழமை போன்று 3 ஹரம் ஷரீஃப்களுடைய ஹுத்பா பிரசங்களை தமிழ் மொழி மூலம் நாங்கள் அறிந்து கொள்கிறோம் பெரிய டிவியினூடாக. சென்ற வார ஹுத்பாவில் மக்கா முக்கர்ரமா மதீனா முனவருடைய ஹுத்பாக்கள் நடைபெற்றிருந்தன. மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய ஹுத்பா சில நெருக்கடியான சூழ்நிலைகளின் காரணமாக அது நடைபெறவில்லை. எனவே 2 ஹுத்பாக்கள் மொழிபெயர்ப்புக்காக தயாராக இருக்கின்றன. முதலாக மக்கா முக்கர்ரமா ஹுத்பா, அந்த ஹுத்பாவை ஷேக் ஃபைசல் கசாவி ஹஃபிஸ் நடத்திருந்தார்கள். அதாவது ரமலானுடைய இந்த மாதத்தின் இறுதி கட்டத்தை மிக அழகான முறையிலே அமைத்துக் கொள்வோம், கடைசி காலங்களை அழகிய முறையிலே அதை கழிப்போம் என்ற அமைப்பிலே ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய வசியத்துக்கு பின்னால் அல்லாஹ்வுடைய அடியார்களே, உங்களுடைய ரப்புடைய அழைப்புக்கு நீங்கள் பதிலளிங்கள். ஏனைய ரமலானுடைய எஞ்சி இருக்கும் காலங்களை, சென்ற வார ஹுத்பா, எஞ்சி இருக்கும் காலங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எப்பொழுதுமே நீங்கள் இறுதி முடிவை நீங்கள் சிந்தியுங்கள். என்னென்ன வீணான கால நேரங்களை வீணாக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இங்கே ஏற்பட்டதோ அதை நீங்கள் மாற்றீடு செய்ய முனையுங்கள். என்றளவு நல்லமல்களிலே பன்மடங்கு நீங்கள் பாடுபட்டு பிரயத்தனம் செய்து அமல் செய்ய முனையுங்கள். இந்த அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நல்லமல்களை விட்டும் நீங்கள் சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்ளாமல் அதை சுமையாக கருதி அதை நீங்கள் ஒதுங்கிவிட வேண்டாம், சோர்வடைந்து விட வேண்டாம். எப்பொழுதுமே இந்த சந்தர்ப்பங்களிலே நன்மைகளை கொள்ளையடிப்பதிலே நீங்கள் தரக்குறைச்சல் செய்துவிட வேண்டாம். பொடுபோக்காக இருந்து பாக்கியமற்றவர்களாக மாறிவிட வேண்டாம். இப்னு ரஜப் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், ரமலானிலே அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு கிடைக்கின்ற காரணிகள் அதிகமாக இருக்கின்ற அதே சந்தர்ப்பத்திலே எப்பொழுதுமே ரமலானில் கூட பாவ மன்னிப்பை அடையாமல் அதை இழப்பவர், அந்த பாக்கியத்தை இழப்பவர் உண்மையிலே ஒரு துப்பாக்கியசாலியாக, மிகவும் துப்பாக்கியம் அடைந்தவராக கணிக்கப்படுகிறேன். பாவ மன்னிப்புடைய காரணிகள் அதிகமாக இருக்கின்ற மாதம். என்னை அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வுடைய அடியார்களே, உண்மையிலே பிரமாண்டமான நன்மைகளை, லாபங்களை எடுத்துத்தரக்கூடியது, பெரும் நன்மைகளை சம்பாதித்தரக்கூடியதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அப்படியான ஒரு சந்தர்ப்பத்துக்காகத்தான் ரஹ்மத்துடைய கதவுகளை அல்லாஹ் திறந்து வைத்திருக்கிறான் அடியார்களுக்காக வேண்டி. அவர் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே அல்லாஹ்வுடைய கூலியை, ரப்புடைய கூலியை அவர் ஆதரவு வைத்து செயல்பட வேண்டும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சஹாபாக்களுக்கு சொர்க்கத்தை கொண்டு சொர்க்கத்தில் இருந்த அந்தஸ்துகளை நன்மாராயம் சொன்னார்கள். ஆனால் அவர்கள் இஸ்லாத்திலே கொஞ்ச நேரங்கள் தான் இஸ்லாத்திலே வாழ்ந்தார்கள். இஸ்லாத்துக்கு வந்து முஸ்லீமாகி சில மணித்தியாரங்கள் தான் வாழ்ந்தார்கள். ஆனால் அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்ந்து அல்லாஹ்வுடைய பாதையில் உண்மையான முறையில் போராடினார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு ஷஹாதத்துடைய பாக்கியத்தை கொடுத்தான். அதில் இந்த சம்பவம் தான், ஒரு மனிதர் தன்னுடைய போர் தளபாடங்களோடு வந்து, யா ரசூலல்லாஹ், நான் போர் செய்யவா, இஸ்லாத்துக்கு வரவான்னு கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஸ்லாத்துக்கு வந்து பிறகு போர் செய்யுங்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், போர் செய்தார், போரிலே அவர் உயிர்த்தியாக மேற்கொண்டார். சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஹீதாகி அவரை பார்த்து, குறைவாக அமல் செய்து கூடுதலாக நன்மை கூலிகளை பெற்றுக்கொண்டார். குறைவாக அமல் செய்து கூடுதலான கூலிகளை பெற்றுக்கொண்டார். கொஞ்ச நேரம்தான் அவர் முஸ்லீமாக வாழ்ந்தார், போராடி விருத்தியாகம் செய்தார். ஏன்னா இந்த ஹதீஸ் எதை சொல்கிறது? சில வேளை சிறிய சிறிய அமல்களை கொண்டு கூட பெரும் மகத்தான கூலிகள் கிடைக்கும். அது அல்லாஹ்வின் பிறந்தது கிடைக்கிற உபகாரம், அல்லாஹ்வுடைய தயால குணம், அல்லாஹ் நமக்கு வழங்குகின்ற பேருபகாரம். இந்த மனிதர் இஸ்லாத்துடைய பாக்கியத்தையும் பெற்றார், ஷஹாதுடைய பாக்கியத்தையும் பெற்றார், சொர்க்கத்திலே உயர்ந்த இன்பங்களிலே பெரும் நலவுகளை, கூலிகளை பெற்றுக்கொண்டார். அதேபோல் ஹதீஸ் நமக்கு அமல்கள் எல்லாம் இறுதி கட்ட அமலை வைத்துத்தான் முடிவெடுக்கப்படும், இறுதி நேரத்தை வைத்துத்தான் முடிவெடுக்கப்படும் என்பதையும் படிப்பனையாக தருகிற இந்த ஹதீஸ். எனவே ஆரம்ப காலத்திலே தவறு செய்து, குற்றம் செய்து, பின்னர் தௌபா செய்து, திருந்தி, தன்னுடைய இறுதி கட்டத்திலே நல்லவராக மாறி அவர் திருந்தி கொண்டால், தௌபா செய்து கொண்டால், அவருடைய ஏனைய முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படும் என்ற படிப்பினையும் நமக்கு கிடைக்கிறது. அல்லாஹ் அடியார்களே, சங்கையான அல்லாஹ்வுடைய அருட்கொடைகள், பாக்கியங்கள் நாங்கள் அதிகமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். தீனிலே நிலையாக இருக்க வேண்டும், நிலையான மார்க்கத்திலே நிலையாக செயல்பட வேண்டும், ஸ்திரமாக இருக்க வேண்டும். பாவங்களை எப்பொழுதுமே நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஆயுள் என்பது மிக சீக்கிரமாக கழிந்து செல்கிறது. மரணம் எப்பொழுதுமே நம்முடைய மேலெண்ணங்களுடைய தொடர்புகளை துண்டித்துவிடும். நிச்சயமாக நாங்கள் மரணத்துக்கு தயாராகுவது அவசியம். எனவே யாருக்கு மரணம் வருவது கட்டாயமோ அப்படிப்பட்ட யாருக்கெல்லாம், அதாவது மரணம் வருவது என்பது கட்டாயமான ஒரு விடயம். எனவே சென்ற காலம் மீண்டும் நமக்கு கிடைக்காது. இப்னு ஜௌசி அல்லாஹ்வுடைய அடியார்களே, நீங்களோ நல்ல விழிப்புணர்வுகளாக இருந்தும் கூட ஏன் சிந்தனையுள்ளவர்களாக இருந்தும் கூட ஏன் இப்படி பொடுபோக்கு செய்கிறீர்கள்? நீங்கள் விழித்திருந்தும் கூட ஏன் தூக்கத்தில் இருப்பவர்கள் போன்று நீங்கள் கவனமாக இருக்கிறீர்கள்? எனவே நீங்கள் நீண்ட பயணம் செய்ய வேண்டும். எப்படி நீங்கள் அதுக்குரிய கட்டுச்சாதனங்களை மறந்து வாழலாம்? உங்களுக்கு முன்னால் உள்ளவர்கள் எங்கே? முன்னால் வாழ்ந்தவர்கள் எங்கே? அதுபடி சிந்திக்க கூடாதா? நீங்கள் முன்னால் உள்ளவர்களுக்கு மரணம் ஏற்பட்ட நிகழ்வுகளை நீங்கள் சிந்திக்க கூடாதா? அதே போன்று அவர்களுக்கு மரணம் ஏற்பட்ட பொழுது எந்த விதமான
மரண சாசனங்களோ உபதேசங்களோ பிறருக்கு சொல்வதற்கு வசியத்தில் செய்வதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கவும் இல்லை. குடும்பத்தின் பக்கம் அவர்கள் மீண்டு வரும் சந்தர்ப்பம் அவர்களுக்கு கிடைக்கவும் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய மனோ இச்சைக்கு அடிபணிவதை விட்டு தன்னை சுதந்திரமாக்கிய விடுதலை செய்த அடியானுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானா. மனோ இச்சையை கட்டுப்பட்டு அடிமையாகாமல் மனோ இச்சை தன்னுடைய கட்டுப்பாடு வைத்திருக்கக்கூடியவர். உண்மையிலே அது அந்த அந்த மனோ இச்சை தன்னுடைய ஆத்மா மரணிக்க முன்னால் அந்த தன்னுடைய ஆத்மாவை பற்றி சரியான முறையில் சிந்தித்து அதனுடைய தன்னுடைய தேவைக்கு மறுமையிலே தான் தேவைப்படக்கூடிய அமல்கள் பக்கம் தேவைப்படக்கூடிய விடயங்களுக்கு முன்னேற்பாடாக ஏற்பாடு செய்து கொண்டவர், தயாரிப்பு செய்து கொண்டவர், தன்னுடைய ஆரோக்கியத்திலிருந்து கபருக்காக வேண்டி முன்னேற்பாடு செய்து தயாரிப்பு செய்து கொண்டவர். சந்தர்ப்பம் தவற முன்னால் விடுபட்ட சந்தர்ப்பங்களை அவர் பின்னால் தவற விடாமல் பயன்படுத்தி கொண்டார். மௌத்தின் மூலம் அமல் செய்யும் சந்தர்ப்பம் தவற முன்னால் அவர் மறுமைக்காக கபருக்காக சேமித்து கொண்ட அந்த அடியாருக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. எனவே நாங்கள் இந்த அல்லாஹ்வுடைய அடியார் நம்முடைய ஆத்மாக்களை தூண்ட வேண்டும். அல்லாஹ்வுடைய அருளிலிருந்து எப்பொழுது நிராசையாகக்கூடாது என்பதாக. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் நிராசையாகக்கூடாது. ஒரு மனிதனுடைய நிலைமை கடந்த காலங்களில் எப்படி இருந்தாலும் வீணான பாவமான பொடுப்போக்கான காலத்தில் இருந்தாலும் சந்தர்ப்பம் இருந்து கொண்டே இருக்கிறது. அல்லாஹ்வோடு உள்ள கொடுக்கல் வாங்கல் அல்லாஹ்வுடன் நாங்கள் நன்மை எதிர்பார்க்கின்ற சந்தர்ப்பம் இருந்து கொண்டே இருக்கிறது. அதே போன்று எப்பொழுதுமே ரப்புடைய இறைவனுடைய கடமையில உரிமையிலே தரக்குறைச்சல் செய்தவர் அவர் தன்னுடைய கடந்த காலத்தை நினைத்து அவர் கை சேதப்பட்டு திருந்தக்கூடிய சந்தர்ப்பம் இருந்து கொண்டே இருக்கிறது. இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் சொல்றார்கள், ஒரு மனிதர் பாவம் செய்து தௌபா செய்கிறார். அப்படி என்றால் அவர் தன்னுடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒப்பாகிறார். யார் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒப்பாகுவாரோ அவர் அநியாயம் செய்தவர் அல்ல, அநியாயக்காரர் அல்ல. உண்மையிலே சகோதரர்கள் யார் தன்னுடைய ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எப்படி ஒப்பாகுவது? தான் செய்த குற்றத்தை ஏற்றுக்கொண்டார்கள், அல்லாஹ்விடத்திலே பச்சாதாபப்பட்டார்கள், கை செய்தப்பட்டார்கள், அந்த தவறிலிருந்து முழுமையாக தன்னை ஒதுக்கி கொண்டார்கள். எனவே அல்லாஹ் அவர்களை தேர்ந்தெடுத்தான், அவர்களுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டினான். இப்லீஸுக்கு ஒப்பாகுவார் யார்? இப்லீஸுக்கு யார் ஒப்பாகுவாரோ? இப்லீஸ் செய்த குற்றத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, அகங்காரம், பெருமை அடித்தான், தன்னுடைய பாவத்திலே பிடிவாதமாக தொடர்ந்து ஈடுபட்டான். எனவே அல்லாஹ் புறமிருந்து அவன் சாபத்தையும் அல்லாஹ்வுடைய கோபத்தையும் அல்லாஹ்வுடைய அருளிலிருந்து தூரத்தையும் தான் அவன் பெற்றுக்கொண்டான். மென்மேலும் அல்லாஹ் விட்டு தூரமாகினான், சாபத்துக்குரியவனாக மாறினான். எனவே சந்தர்ப்பம் நமக்கு வந்திருக்கிற இந்த மன்னிப்புடைய மாதம் எப்பொழுதுமே நாங்கள் தௌபாவை கூடிய சீக்கிரம் தாமதிக்காமல் தௌபா செய்ய வேண்டும். அதில் காலதாமதம் செய்யக்கூடாது. யார் ரமதானிலே தௌபா செய்யவில்லையோ எப்பொழுதுதான் தௌபா செய்ய முடியும். யார் தன்னுடைய ரப்பின் பக்கம் இந்த பரக்கத்தான இரவுகளிலே மீளவில்லையோ அவர் எப்பொழுதுதான் மீளுவார். இந்த தௌபா செய்யக்கூடியவருக்கு சிறந்த நாள் அவர் தௌபா செய்யக்கூடிய நாள். எனவே அவர் தன்னுடைய அல்லாஹ் பக்கம் மீள்வதை கொண்டு எவ்வளவு சந்தோஷம் அடைய வேண்டும், எவ்வளவு அவருடைய மகிழ்ச்சி ஆனந்தம் பெருக வேண்டும். அவர் அந்த தௌபாவுடைய சந்தர்ப்பத்திலே பொதுவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அடியான் தௌபா செய்யும் பொழுது அல்லாஹ்வுக்கு திருப்தி ஏற்படுகிறது, சந்தோஷம் ஏற்படுகிறது. அல்லாஹ் ஏற்கனவே அந்த அடியான் தன்னை விட்டு மறந்து பொடுப்போக்கிலிருந்து விட்டு அல்லாஹ்வோடு இணையும் பொழுது தௌபா செய்து மீளும் பொழுது அல்லாஹ்வுக்கு மிகவும் மகிழ்ச்சி ஏற்படுகிறது. எனவே ரப்பின் பக்கம் அவர் மீண்டும் நேர்வழிபட்டு வருகிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கிருபையின் மூலம் அருளின் மூலம் அவனுடைய கரங்களால் செய்த பாவங்களை அல்லாஹ் மன்னித்து அவனை ஏற்றுக்கொள்கிறான். எனவே உலகத்தை படைத்த ரப்பு பின்வருமாறு சொல்கிறான், அல்லாஹ் தௌபா செய்து தன்னை திருத்தி நல்லவர்களாக மாறுகின்றவர்களுக்கு அவருடைய பாவங்களை நன்மைகளாக மாற்றி கொடுப்பான். சூரா ஃபுர்கான் வசனம். இப்னு மாதர் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், தௌபா செய்யக்கூடியவருக்கு ஒரு யாருக்கும் ஈடாக முடியாத அளவு ஒரு பெருமை இருக்கிறது. எல்லா வகையான பெருமைகளிலும் இப்படியான ஒரு பெருமை அவருக்கு எந்த பெருமையும் அதில் ஈடாகாது. அதாவது இவருடைய தௌபாவை கொண்டு அல்லாஹ்வே மகிழ்வது, அல்லாஹ் சந்தோஷப்படுவது. அல்லாஹ்வுடைய அடியார்கள் ஏதோ யார் கடந்த காலங்களை பொடுப்போக்காக காலங்களை கழித்து அவருக்கு ஒரு அவசர அழைப்பு வந்திருக்கிறது. அதாவது தனக்குத்தானே தவறுகள் ஈடுபட்டு தன்னுடைய ஆத்மாவுக்கு அநியாயம் எடுத்துக் கொண்டவர்களுக்கு ஒரு அழைப்பு. அதாவது தான் குறைபாடு செய்து விட்டேன் என்று உணரக்கூடிய ஒவ்வொருவருக்குமான அழைப்பு. ஒவ்வொரு குறைபாடு செய்வதற்கும் எஞ்சிய ரமதானுடைய காலங்களை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்வது அந்த சந்தர்ப்பம். அவர் தன் ரமதானிலே குலைத்த விடயங்களை சீரமைத்துக் கொள்வது. எப்பொழுதுமே இன்றைய நாள் என்னென்ன அமல்களை செய்வது அவர்களுக்கு நமக்கு பாதுகாக்கப்படும். நாங்கள் அதை மறுமையிலே ரப்பை சந்திக்கும் போது பெற்றுக்கொள்வோம். நாட்கள் என்பது மக்களுக்கான பொக்கிஷங்கள், அவருக்கு அன்மையுடைய களஞ்சியங்கள். அதை எப்பொழுதுமே நல்லதை கொண்டும் நிறைக்கலாம், தீயாமல்களை கொண்டும் நிறைக்கலாம். கியாமத் நாளிலே அந்த பொக்கிஷங்கள், அந்த ஹசானாக்கள் எல்லாம் உரியவர்களுக்கு திறந்து கொடுக்கப்படும், சேமிப்புகள் எல்லாம் திறந்து கொடுக்கப்படும். தக்வாதாரிகள் எப்பொழுதுமே தன்னுடைய அந்த நன்மை சேகரத்திலே கண்ணியத்தையும் கூலியையும் அந்தஸ்தையும் பெற்றுக் கொள்வார்கள். பாவிகள் எப்பொழுதும் தங்களுடைய அந்த நன்மை களஞ்சியத்திலே, அதாவது தன்னுடைய களஞ்சியங்களிலே
கை சேதத்தையும் நஷ்டத்தையும் ஏற்பட்டுள்ளேன் பாவங்களை சேர்த்ததனால். எனவே ரமதானுடைய இந்த நோன்பு மாதம் இருக்கிறது எங்களுக்கு சார்பாக சாட்சொல்லும் அல்லது பாதகமாக சாட்சொல்லும், எதிராக சாட்சொல்லும். நல்ல முறை நோன்பு நோட்டு இரவு வணக்கங்கள் புரிந்து உபகாரம் செய்து நல்ல பணி செய்தவர்கள் நற்கிரியைகள் செய்தவர்களுக்கு சார்பாக சொல்லும் சாட்சி. அதே போன்று பொடுபோக்கிலும் அதாவது ரமதானை கணக்கெடுக்காமலும் இருந்தவர்களுக்கு அது எதிராக சாட்சொல்லும். எனவே நாங்கள் முயற்சித்து பாடுபட்டு பிரயத்தனம் காட்டி அமல்களை முந்த வேண்டும். நல்ல அமல்களை நாங்கள் இந்த எஞ்சிய காலங்களிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே நாங்கள் வாழ்நாளிலே என்னென்ன ஆயுள்களை வீணாக்கினோமோ அதை அடைந்து கொள்வதென்பது சிரமம். எனவே இப்படியான ரமதானுடைய எஞ்சிய நாட்களிலே நாங்கள் ரமதானிலே கடந்த காலங்களில் செய்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும். அதை நாங்கள் விடுபட்டதை நாங்கள் சீரமைத்துக் கொள்ள வேண்டும். ஏன் அடுத்த ரமதான் வரைக்கும் எங்களுடைய ஆயுள் நீடிக்கப்படுமா நமக்கு தெரியாது. அதுக்கு முன்னால் ஒரு மனிதர் மரணித்து விடுவாரா அவருக்கே தெரியாது. அதே போன்று எங்களிலிருந்து இந்த மாதம் பூர்த்தியாக முடிய முன்னால் மரணித்த எத்தனை பேர் இருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு இன்பத்தை முறியடிக்கக்கூடிய மரணம் திடீரென்று வந்துவிட்டது. எனவே அவருடைய கனவுகள், ஆசைகள், மேலெண்ணங்களை எல்லாம் எப்பொழுதுமே மறைத்து விட்ட மரணம் அவர்களை சந்தித்து விட்டது. அல்லாஹ்வுடைய அடியார்களே, நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், மக்கள் மிக மகத்தான கூலி பெறக்கூடியவர், பெரும் பங்கு நன்மைகள் அடையக்கூடியவர் யார்? ரமதானை அடைந்து தக்வா ஈமானை கட்டித்தனப்பட்டுக் கொண்டவர். அதே போன்று ஏனையவர்களுக்கும் பல்வேறு உபகாரங்கள் நல்லுதவிகள் செய்தவர், படைப்பினங்கள் அனைவர்களுக்கு நல்வு நாடி நடந்தவர், அவர்களை நேர்வழியின் பக்கம் அழைத்து ரப்பின் பக்கம் மேலுமாறு அழைப்பு விடுத்தவர் தான் பெரும் பாக்கியசாலி, மகத்தான கூலிக்குரியவர். இன்று நாங்கள் இது எங்களுடைய மாதத்தை பார்க்கிறோம். அது உண்மையிலே தயாராகிவிட்டது நம்மை பிரிய. அது எப்பொழுதுமே அது தங்கியிருப்பதற்கு அடித்த கூடாரத்தை சுருட்டி கொண்டு அவருடைய நாட்கள் எல்லாம் முடிந்து செல்ல ஆரம்பித்திருக்கிறது, செல்ல தயாராகிவிட்டது. அது பயணத்துக்கு கொஞ்ச நாட்கள் தான் இருக்கிறது. சென்ற வார குத்பா நமக்கு இறுதி கட்டம். எனவே உண்மையிலே லாபம் அடைந்த இந்த பரக்கத்தார் மாதிரி லாபம் அடைந்த பாக்கியசாலியார் தெரியுமா? நல்லவர்களை பரிபூர்ணமாக இஹ்லாஸோடு செய்ய கிடைத்தவர், தன்னுடைய சுய சிந்தனை செய்தவர், எப்பொழுதுமே இறுதி கட்டத்தில் அமல் செய்து முடிக்கின்ற பொழுது இஸ்திக்ஃபார் ஈடுபட்டவர். படிப்பினை என்பது இறுதி கட்டத்தை வைத்தான் கணிப்பீடு செய்யப்படுமே தவிர ஆரம்பத்தை வைத்து அல்ல. ஆரம்பத்தை குறைபாடு அதை பரிபூர்ணமான முறையில் செயல்படும் பொழுது அது அங்கீகாரத்துக்கு நெருக்கமானதாக இருக்கும். எனவே இபாதத் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான அடையாளம் தான் ஒரு மனிதன் எப்பொழுதுமே அல்லாஹ்வுக்காக என்று முஹ்லிஸ் இஹ்லாஸான முறையிலே அமல் செய்வது, சரியாக செய்வது. அதே நேரம் தன்னுடைய ரப்பை அஞ்சிக் கொண்டு, ரப்பிடமிருந்து பயந்து கொண்டு செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் அவர்கள் செய்வார்கள். அவருடைய உள்ளங்களோ அஞ்சிய வண்ணம் அவர்கள் தங்கள் ரப்பின் பக்கம் மீள வேண்டுமே என்ன எண்ணத்தோடு. முஃமினூன் 60வது வசனம். அதே போன்று முன்னோர்கள், நல்லடியார்களுடைய முன்னோருடைய நிலைமை எப்படி இருந்தது? அவ்வாறுதான் அவர்கள் ஒவ்வொரு அமல்களை திறம்பட சரியாக சீரான முறையில் சரியாக செய்வார்கள். அதுக்கு பின்னால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளப்படுமா இல்லையா என்று கவலைப்பட்டு கொண்டு அதை அந்த விஷயத்தில் சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள். அதை புறக்கணித்து விடுவானோ அல்லாஹ் என்று அஞ்சு கொண்டிருப்பார்கள். பாத்திலாகி விடும் என்று அஞ்சுவார்கள். அலி ரலியல்லாஹு சொல்வார்கள், நீங்கள் எப்பொழுதுமே அமல்களுக்கு காட்டுகின்ற பிரயத்தன முக்கியத்துவத்தை விட ஒருபடி மேலே அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுற விஷயத்திலே கவனம் செலுத்துங்கள். எனவே அல்லாஹ்வுடைய அடியார்களே, எப்பொழுதுமே தக்குவாதாரிடமிருந்து அல்ல அமல்களை ஏற்றுக்கொள்வான் என்று மாயிதாவுடைய 27 வசனத்தை நாங்கள் எப்படி சிந்தனையிலே மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இஸ்திக்ஃபார் தூண்டி முதலாவது குத்பாவை முடித்துவிட்டு இரண்டாவது குத்பா அம்து ஸலவா தக்வாவுடைய வசதிக்கு பின்னால் அல்லாஹ்வுடைய அடியார்களே, ரமலான் எங்களை விட்டும் பயணிக்கிறது, அது பிரியாவிடை பெறுகிறது. ஒவ்வொரு மனிதனும் அவர் தன்னுடைய செல்ல வேண்டியது சென்றடைவார். அவருடைய ஆயுள் முடியக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் அவருடைய ஆயுள் முடியும். எனவே வாழ்க்கை ஆயுள் என்பது மற்றிடப்பட்டது, மூச்சுக்கள் எண்ணப்பட்டது. சில ஞானிகள் சொல்கிறார்கள், யாருடைய நாட்கள் எல்லாம் மாதங்களை தகர்த்து கொண்டு போகிறதோ, மாதங்கள் வருடத்தை தகர்த்து கொண்டு போகிறதோ, அதே போன்று வருடம் அவருடைய ஆயுளை முடித்து கொண்டு போகிறதோ, அவர் எப்படி துனியாவை கொண்டு சந்தோஷப்பட முடியும்? நாட்கள் அப்படியே மாதங்களாக, மாதம் எல்லாம் சேர்ந்து வருடங்களாக, வருடமெல்லாம் சேர்ந்து ஆயுளாக குறைந்து கொண்டு போகின்ற பொழுது அவர் எப்படி மகிழ முடியும்? எப்படி ஆனந்தமாக வாழ முடியும்? எனவே யாருடைய ஆயுள் அவரை தன்னுடைய மௌத்துடைய அஜலின் பக்கம் இழுத்துச் செல்கிறதோ, அதே நேரம் அவருடைய வாழ்க்கை அவருடைய மௌத்தின் பக்கம் அவருடைய வாழ்க்கை அவரை இழுத்துச் செல்கிறதோ, அப்படியான எப்படி மகிழ முடியும்? எனவே நாங்கள் படிப்பினை பெற வேண்டும். எப்படி அழகான சிறந்த ஒரு கருத்தால் மிக்க உபதேசமாக, நம்மை வெளிப்பூட்டக்கூடிய ஒரு உபதேசமாக இருக்கிறது இது. முஸ்லிம்களே, பொதுவாக நாங்கள் எப்பொழுதுமே எங்கள் ரப்போடு செய்த உடன்படிக்கை பேணுதலாக இருக்க வேண்டும், நியமமாக இருக்க வேண்டும். நாங்களுடைய இபாதத்தை துண்டிக்கக்கூடாது, அவருடைய இபாதத்தில் தாமதம், சோர்வு காட்டக்கூடாது. ஏன்? உங்களுடைய ரப்பை நீங்கள் யக்கீன் உறுதியான மௌத்து வரைக்கும் இபாதத், மௌத்து வரைக்கும் இபாதத்தில் ஈடுபட வேண்டும். சூரா ஹஜ் 99. எனவே அதே போல் நாங்கள் எங்கள் ரப்பிடத்தில் எப்பொழுதுமே ஈமானிலே தரிப்படுத்துமாறு துவா கேட்கணும், ஈமானை உறுதிப்படுத்துமாறு.
எங்களுக்கு அழகான முடிவை தருமாறு துஆ கேட்க வேண்டும். அதே போல் எங்களுடைய நாட்களில் சிறந்த நாட்களை எங்களுடைய இறுதி காலமாக ஆக்க வேண்டும் என்றும் எங்களுடைய அமல்களை சிறந்ததை இறுதி காலத்தில் செய்யப்பட்ட அமல்களாகவும் ஆக்க வேண்டும் என்று துஆ இருக்க வேண்டும். அதே போன்று நாங்கள் இந்த ஷவ்வாலுடைய மாதம் ஆரம்பிக்க நெருங்கி கொண்டிருக்கிறோம். அதாவது நாங்கள் எப்பொழுதுமே எங்களுடைய ரப்புடைய மார்க்கத்திலே நாங்கள் விடாப்படியாக இருக்க வேண்டும், நிலையாக இருக்க வேண்டும். எப்பொழுதுமே நாங்கள் உரிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய கடமைகளை, வழிபாடுகளை, இபாதத்தில் நிறைவேற்ற வேண்டும். எனவே இந்த மாதம் முடிகின்ற பொழுது நாங்கள் கொடுக்க வேண்டிய பெருநாள் பிறை கண்டவுடன் ரமலானுடைய காலத்திலும் பிற்பதில் கொடுக்கலாம். பெருநாள் தொலை முன்னால் கொடுக்க வேண்டிய ஜக்காத்துல் ஃபித்ர், எங்களுடைய நாங்கள் பிரதானமாக கொடுக்கக்கூடிய ஆகாரத்திலிருந்து தகுதியான ஜக்காத்துல் ஃபித்ரிலே கவனம் செலுத்த வேண்டும். அதே போன்று பெருநாளுடைய தினம் சந்தோஷமான அல்லாஹ் வழிபடும் தினம். நாங்கள் அது பாவங்களிலும் அகங்கார ஆடம்பரங்களிலும் ஈடுபட்டு காலங்களை வீணாக்க ஈடுபடக்கூடாது. எனவே சில ஒழுக்கங்கள், தக்பீர் சொல்ல வேண்டும், குளிக்க வேண்டும், அழகிய ஆடைகளை அணிய வேண்டும். அதே போன்று நாங்கள் சில ஈத்தம்பழங்களையாவது சாப்பிட்டு விட்டு நாங்கள் பெருநாள் தொழுகைக்காக செல்ல வேண்டும். எனவே இன்று அன்றைய நாள் அது அலங்காரமிக்க நாளாக மாற வேண்டும். அதோடு சேர்ந்து மக்கள் எப்பொழுதுமே சமூக பிணைப்பு, அது மக்கள் ஒற்றுமையாக இருப்பது, இதன் மூலம் இந்த நாட்கள் இன்னும் அலங்கரிக்கப்பட வேண்டும். உறவுகளை சீராகிக் கொள்ள வேண்டும். அதுபோல் வாழ்த்துக்களை, துஆக்களை, மக்களை சந்திப்பதை பரிமாறிக்கொள்ள வேண்டும், வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்ள வேண்டும். ஷவ்வாலுடைய நாட்களில் 6 நோன்பு நோட்பது சுன்னத்தாக இருக்கிறது. அது உண்மையிலே என்னுடைய பிறநாள் தினத்தை அடுத்து 6 நோன்புகள் நோட்பது சுன்னத்தாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கருத்துக்கு ஏற்றவாறு யார் ரமலான் மாத நோன்பு நோட்டு அதை அடுத்து ஷவ்வால் 6 நாட்கள் நோன்பு நோட்பாரோ அவர் காலம் முழுக்க நோன்பு நோற்றவர் போன்றும். எனவே அவருக்கு ஒரு வருடத்துடைய அமல் நோன்பு நோற்ற நன்மை எழுதப்படும். எனவே அப்படியான பரிசுத்தமான உள்ளவர்களுக்கு நன்மாராயம் என்று சொல்லி இறுதியாக சிறந்த நாள் சலவாத்துக்குரிய நாள் சலவாத்து ஞாபகப்படுத்தி நீண்ட துஆ பிரார்த்தனையோடு ஹத்தீப் ஃபைசல் கஸாவி ஹஃபிதுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய ஹுத்பாவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார்கள். விளம்பர இடைவெளி தொடர்ந்து மதீனா முனவ்வராவுடைய ஹுத்பாவை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கலாம்.